எல்லா எமோஷனையும் ரசிங்க, எல்லா உணர்வுகளையும் ரசிங்க. வலி என்பதும் ஒரு உணர்வு, துன்பம் என்பது உணர்வு, அவமானம் என்பது உணர்வு. அதை அதனோடு முரண்படாமல் அதனோடு ஐக்கியப்பட்டு முரண்பட்டீங்கன்னா கூட இந்த முரண்பாடு தான் நானு, நான் அந்த முரண்பாடை நேசிக்கிறேன், என்னை நான் நேசிக்கிறேன் போது அது மாற்றம் உள்ளாகுது. இப்ப யார் மேலலாம் நமக்கு ரொம்ப எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு, எதிர்மறையான தன்மை இருக்கு, அவங்கள நமக்கு பிடிக்கவே இல்லைன்னா எப்படி நமக்கு பிடிக்கவே இல்லைன்ற எண்ணம் வந்துச்சோ அதே மாதிரி பிடிக்கிறன்ற எண்ணமும் வர்றதுக்கான சாத்தியக்குள் இருக்கு. அதை ரெசிஸ்ட் பண்ணாம இந்த பிடிக்கலன்ற எண்ணத்தையும் நீங்க ரசிக்க ஆரம்பிங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல, அதாவது ஒரு தற்காலிகமா இருக்கிற ஒரு பொருந்தா உணர்வோ, காழ்ப்புணர்வோ, ஒரு பொறாமை உணர்வோ அப்படியே பார்த்து அதை தள்ளாம இது எனக்குள்ள இருக்குது, இதையும் நான் விரும்புகிறேன் அப்படின்ற தன்மையில இருக்கும்போது எதுக்கு சக்தி கொடுக்கிறோமோ, எதை எதிர்க்கிறோமோ அதுக்கு நம்ம சக்தி கொடுத்துறோம். நாம எதிர்க்காம, ரெசிஸ்டன்ஸ் இல்லாம, அதாவது முரண்படாமல் வாழ்க்கையை எல்லா அனுபவங்களும், எல்லா உணர்வுகளும் முரண்படாம நான் பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளாக்குகிறேன் அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது. அதனால முரண்படாம இருங்க.